நான் உங்க டாக்டர் பிரியதர்ஷினி, காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட். ஸோ நிறைய பேர் வெஜினிஸ்மிஸ்ன்னு பேசுறாங்க. வெஜினிஸ்மிஸ்னா என்னங்க? ஒன்றும் இல்லைங்க. செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் டைம்லயோ, இல்ல டாம்பூன்ஸ், இல்ல மென்ஸ்ட்ரல் கப்பு அந்த மாதிரி வைக்கும்போதோ, இல்ல கைனகாலஜிஸ்ட் கை வச்சு பார்க்கும்போதோ, நீங்க உங்கள மீறி உங்களோட அடி சதைய இழுத்து பிடிக்கிறீங்கல்ல, அதுக்கு பேரு தான் வெஜினிஸ்மிஸ். அது இல்லாம செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் டைம்ல உங்களுக்கு ரொம்ப வலி இருக்குது அப்படின்னாலும் அது பேரு வெஜினிஸ்மிஸ் தான். சரி, என்னது இது? இவ்வளோ நாளும் வெஜினிஸ்மஸ் பத்தி பேசாம இப்ப எல்லாருமே அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து பெண்கள் வந்து வெளியில தன்னோட பிரைவேட் ஏரியாஸ் பத்தியோ, தன்னோட பர்சனல் விஷயங்கள் பத்தியோ யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்றதே இல்ல. பட் நான் இப்ப ரொம்ப பெருமைப்படுறேன் தட் எல்லா உமனும் இப்போ வெளியில வராங்க. குட், கீப் இட் அப் மை டியர் உமன். இப்போ எல்லாரும் அது வெளியில வந்து பேசுறதுனால வெஜினிஸ்மஸ்ங்கிறது ரொம்ப பாப்புலரா பேசப்படுது. வெஜினிஸ்மஸ்ங்கிறது 2 விதமா இருக்கு. அதாவது ஆரம்பத்துல இருந்தே ஒரு உமன் வந்து இந்த பெனிட்ரேஷன், அதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸோ இல்ல அடியில கை வச்சாலே வலிக்குது, இல்ல என்னால யாரையும் அது அடியில கை வைக்கிறதுக்கோ இல்ல செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அட்டெம்ப்ட் பண்றதுக்கு கூட என்னால முடியல, தானாவே நான் என்னை இழுத்து பிடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது பிரைமரி வெஜினிஸ்மஸ். பட் செகண்டரி வெஜினிஸ்மஸ்னா அப்படி இல்லை. ஆரம்பத்துல அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்திருப்பாங்க. பட் இப்போ ரீசெண்டா அவங்களுக்கு பெயின் வருது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல அப்படின்னா அதுக்கு பேரு செகண்டரி வெஜினிஸ்மஸ். எதனால வந்திருக்கலாம் அப்படின்னா, சின்ன வயசுல செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்னாலே தப்பு, ஜென்ஸை பார்த்தாலே தப்பு, பேசுறது தப்பு, செக்ஸ் ரிலேட்டடான டாக்ஸ் பத்தி பேசினாலே ரொம்ப அபத்தம் அப்படின்னு சொல்றதுனால பெண்கள் வந்து அதை பத்தின விழிப்புணர்வே இல்லாம அதை பத்தி பேசினாலே தப்புன்னு நினைக்கிறதுனால கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்களுக்கு அந்த பயம் இருக்கிறதுனால அவங்க அந்த செக்ஸுக்கு ஈடு கொடுக்கறது இல்லை. அதனாலயும் அவங்களோட சதையை இழுத்து பிடிச்சு அந்த பெயின்னாலேயோ இல்ல பயத்தினாலேயோ அவங்க அதை இழுத்து பிடிச்சிருக்கனால அதை வெஜினிஸ்மிஸ்னே இப்போ டேர்ம் பண்ணி அதுக்கு வைத்தியம்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் காரணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, வெள்ளப்படுறது இருந்தாலோ, இல்லைன்னா பிரைவேட் ஏரியால ஏதாவது அடிபட்டிருந்தாலும் கூட, தையல் போட்டிருந்தாலும் கூட அவங்க செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது கூட வெஜினிஸ்மிஸ்ன்னு டேர்ம் பண்ணிடுறோம். சரி, இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இதனால நிறைய கப்பிள்ஸ் ஓட ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டைகள் வருது, இன்ஃபர்டிலிட்டின்னு வராங்க. அதாவது கல்யாணம் ஆகி 3 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு இது வெஜினிஸ்மிஸ்னே தெரியாம அப்படியே காலத்தை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ பிரச்சனையா, ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து பார்க்கறாங்க. எதுக்கு 4 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் தள்ளி போட்டோம்? உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கும் போதே 2-3 வாட்டி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உடனே இது உங்களுக்கு வலி கொடுக்குது அப்படின்னாலே டாக்டர் கிட்ட வந்து ஃப்ரீயா பேசுங்க. பேசினாலே அது என்னன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஈஸியா ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். அண்ட் இது இன்ஃபர்டிலிட்டிங்கிற பேச்சுக்கே இடம் கொடுக்காம நம்ம தீர்வு கொண்டு கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் லைக் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை, அது பயப்படுறதுக்கு இல்லை, கூச்சப்படுறதுக்கு இல்லை, அது தப்பு கிடையாது, அது வந்து ப்ளஷர் தான் கொடுக்கும், அது ஹஸ்பண்டோட தான் நம்ம கான்டாக்ட் வச்சுக்கிறோம், அதனால அது பெரிய விஷயம் இல்லைன்னு அவங்களுக்கு அந்த ஃபியரை, அந்த பயத்தை வெளிக்கொண்டு வரணும். நம்பர் 1. நம்பர் 2, அவங்களுக்கு சின்ன வயசுல ஏதாவது செக்ஷுவல் அபியூஸ் நடந்துருந்துச்சுன்னா அதை பத்தி ஃப்ரீயா கைனகாலஜிஸ்ட் கிட்ட உட்காந்து அவங்க பேசி அந்த ஃபியரை மைண்ட்ல இருந்து வெளியில எடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருந்தாலே அவங்க அதுக்கு ஈடு கொடுப்பாங்க. நம்பர் 3, யூரின் இன்ஃபெக்ஷனோ இல்ல வெஜானல் இன்ஃபெக்ஷனோ இல்ல அந்த இடத்துல ஏதாவது அடிபட்டு இருந்தாலோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இந்த வெஜினஸ்மிஸ் ஓரளவு குறைச்சிடலாம். இதெல்லாம் சரியாகல அப்படின்னா காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்டா நான் சொல்லக்கூடியது ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்கு. இன்ஜெக்ஷன்னா ஒரு மயக்க மருந்து கொடுத்தோ இல்ல ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயோ இல்ல வந்து மாட்டு ஊசி அளவு பெருசா எடுத்து ஒரு பட்டக்ஸ்ல போடுறது இல்லைன்னா வந்து வயிற்றுல போடுற பெரிய இன்ஜெக்ஷன் கிடையாது. இது ஒரு சின்ன ஃபியூ எம்எல் லைக் 2 to 3 ml தான் இருக்கும். அது வந்து வெஜானால நம்மளோட வெஜானால வெளியில அவுட்லெட்ல தான் அது ஒரு இன்ஜெக்ஷன். ஒரு சிட்டிங் இல்லைன்னா 2 சிட்டிங், சில பேருக்கு 3-4 சிட்டிங்ஸ் கூட தேவைப்படலாம். ரொம்ப சிவியரா இருக்கவங்களுக்கு இன்ஜெக்ஷனும் பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸும் போதுமானது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இன்ஜெக்ஷன் கொடுக்க போறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம், பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளஸ் அவங்களுக்கு ஒரு க்ரீம்ஸ் கொடுப்போம். ஸோ தட் அந்த க்ரீம் யூஸ் பண்ணி கான்டாக்ட் வைக்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை அவங்களுக்கு அதுவும் சரி வரலன்னா வெஜானல் டைலேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த டைலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த வெஜைனோட அவுட்லெட் வந்து ஒரு 2 விரல் போற அளவுக்கு அது டைலேட் பண்ணி விட்டுருவோம். இதுல எல்லாம் சரியா போகலன்னா நம்ம இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணுவோம். தட்ஸ் ஆல். எடுத்த உடனே இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணுவோம் நான் சொல்லலை. சரி, இந்த பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை சுத்தி இருக்கிற சுருக்கங்கள்,
அப்புறம் வந்து நம்மள அழகுபடுத்துறதுக்கு, நம்மளோட ஃபேஸ வந்து ரொம்ப ஸ்மூத் ஆக்குறதுக்கு, நம்ம இளமைய திரும்பி குடுக்குறது, இந்த மாரி விஷயங்களுக்காக பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதே பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் நம்ப வெஜைனால செலுத்தப் போறோம். அந்த வெஜைனால குடுக்கும்போது சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கம்மி. ஏன்னா, இது நீங்க ஹார்ட்லி ஃபியூ எம்எல் எடுத்துக்கிறீங்க அண்ட் ஒன்லி 2 டூ 3 செட்டிங்ஸ் தான் எடுத்துப்பீங்க. அண்ட் இந்த ப்ரொசீஜரே வெறும் 15 டூ 20 மினிட்ஸ் தான். ஸோ இதோட சைட் எஃபெக்ட்ஸ் நீங்க சொல்லக்கூட முடியாது. ஹார்ட்லி இதுக்கு சைட் எஃபெக்ட்ஸே கிடையாது. அப்புறம் பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷனோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 வாரம், 2 வாரத்திலேயே அதோட எஃபெக்ட் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அண்ட் 3, 4 வீக்ஸ்ல ஃபுல் எஃபெக்ட்டே கிடைச்சிடும். இதோட எஃபெக்ட் எவ்வளோ நாள் இருக்கும்னு பார்த்தா 3 to 6 மந்த்ஸ் வரைக்கும் இதோட எஃபெக்ட் இருக்கும். நீங்க இந்த பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, இது வந்து உங்களோட மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணிடும். ரிலாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெனிட்ரேஷன் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். ஸோ மை டியர் உமன், வெஜினஸ்னஸ் பத்தி பயப்படாதீங்க. செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கா, பெயின் இருக்கா, தயவு செய்து டாக்டர்ஸ் கிட்ட வெளிப்படையா வந்து பேசுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு பார்க்கலாம். அண்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு வரவங்களுக்கும் இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணும்போது வெஜினஸ்மிஸ் நிறைய பேருக்கு நாங்க கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணிட்டோம். ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்கு வெறும் ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளமோ இல்ல ஓவரி ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க. இப்பெல்லாம் வெஜினஸ்மிஸும் ஒன் ஆஃப் த பெரிய ரீசனா கண்டுபிடிக்கிறோம். அதை ட்ரீட் பண்ணிட்டாலே உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டியோட பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். பை. லவ் யூ ஆல்.